ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் இன்சைட் சேனல்ல சீக்வன்ஸ் நெட்வொர்க் கால் எப்படி வந்து கோரூட்டீன்ல பண்றதுன்றத ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, இல்லாட்டி கண்டிப்பா புரியாது. லாஸ்ட் வீடியோல லோக்கல் சர்வர் வந்து எப்படி செட்டப் பண்றது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க, இல்லாட்டி டெஃபினட்டா புரியாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி அப்படின்ற ஒரு ஏபிஐ வந்து நம்ம ஆல்ரெடி செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட டேட்டா வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏபிஐ நம்ம ஹிட் பண்ணுவோம். ஹிட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஏபிஐ வந்து அதுக்கு நெக்ஸ்ட் கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த பர்ட்டிகுலர் நேமை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணுவோம். அது எப்படின்றது தான் இந்த சீக்வன்ஸ் நெட்வொர்க் காலில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்றதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியும். பிளேஸ் ஆப் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஏபிஐ கால் இருக்கா. ஸோ இந்த கோடிங் தான் வந்து எப்படி பண்றதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் லோட் ஆகுது. லோட் ஆயிட்ட அப்புறம் 18 பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ 18 வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ திரும்ப அகைன் 3 செகண்ட்ஸ் எடுக்கும் செகண்ட் ஏபிஐ ஹிட் பண்றதுக்கு. ஸோ விராட் கோலியை மேட்ச் பண்ணி அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து 18 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலின்றது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 3 செகண்ட்ஸ் லோட் ஆகி ஸோ விராட் கோலின்றது பிரிண்ட் ஆச்சு. ஏன் 3 செகண்ட்ஸ் லோட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம லேட்டன்சி வந்து 3000 மில்லி செகண்ட் குடுத்துருக்கோம். ஸோ அதனால 3 செகண்ட் வந்து லோட் ஆகும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐ யூஆர்எல்ல 3002ன்றது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ எப்படின்றது. நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்ரோஃபிட் இன்ஸ்டன்ஸ்ல பேஸ் யூஆர்எல் வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா இந்த ஏபிஐ ஒர்க் ஆவாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, IPv4 அட்ரஸ் இருக்குல்ல. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க குடுக்கணும். ஓகேவா? இந்த 3002ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கூன் அப்படின்ற ஒரு டூல் நம்ம ரீசென்ட்டா பார்த்தோம். ஸோ அதுல வந்து நம்ம 3000 குடுத்துருந்தோம். ஸோ இத வந்து நீங்க கரெக்ட்டா செட்டப் பண்ணிக்கோங்க. பண்ணலன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து வராது. ஸோ இத தாண்டி நெக்ஸ்ட் வந்து நம்ம டைரக்ட்டா கோடுக்குள்ள போலாம். ஓகே, இப்ப மெயின் வியூ மாடல் போய்க்கோங்க. ஸோ இங்க வந்து நம்ம சீக்வென்ஸ் நெட்வொர்க் கால் எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வியூ மாடல் ஸ்கோப் அப்படின்ற ஒரு ஸ்கோப் வந்து இருக்கு. ஸோ இந்த வி மாடல் ஸ்கோப் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி மாடலுக்குள்ள இப்போ நம்ம வந்து இருக்கோம். இந்த வி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் வந்து உயிரோட இருக்கோ, அது வரைக்கும் இந்த வி மாடல் ஸ்கோப் வந்து அலைவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வி மாடல் ஸ்கோப் வந்து அழிஞ்சிருச்சுன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்கோப் வந்து அழிஞ்சிரும். அதோட மீனிங் என்னன்னா, இதுக்குள்ள இருக்க கோர் ரொட்டீனும் வந்து அழிஞ்சிரும். ஸோ ஸ்கோப்ன்றது வந்து நம்ம ஆல்ரெடி கோர் ரொட்டீன் பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தோம். ஸோ அது வந்து நீங்க பேசிக்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதை பாருங்க. ஸோ இந்த வி மாடல் ஸ்கோப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோரூட்டின் பொறுத்த வரைக்கும் லான்ச்னு யூஸ் பண்ணாலே போதும். ஒரு கோரூட்டின் வந்து உங்களுக்கு ரன் ஆயிடும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து திஸ் கோலன் கோரூட்டின் ஸ்கோப்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வி மாடல் ஸ்கோப் யூஸ் பண்ணிட்டு லான்ச்னு யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கோப்ல இருக்கும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கோரூட்டின் வந்து கோரூட்டின் கோட் வந்து நம்ம எழுதலாம். ஸோ கோரூட்டின்குள்ள நம்ம போயிட்டு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு கோரூட்டினை வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ள எழுதுற நெட்வொர்க்கிங் ரெக்வஸ்ட் வாட் எவர் கோட் நம்ம எழுதுறோமோ அது எல்லாமே கோரூட்டின்குள்ள தான் ஆட் ஆக போகுது. நம்ம ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதுக்காக நான் ட்ரை கேட்ச் வந்து இனிஷியலாவே எழுதுறேன் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்கிங் ரெக்வஸ்ட் வந்து நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நெட்வொர்க்கிங் எரர் வரலாம். வாட் எவர் எரர் வரலாம். ஸோ அதனால வந்து ட்ரை கேட்ச் எக்ஸெப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்றது வந்து பெட்டரான வே. ஸோ நான் எக்ஸெப்ஷன் வந்து இங்க டிஃபைன் பண்ண போறேன். லாக் டாட் ஈன்னு கொடுக்குறேன். ஏன் இப்போ நான் லாக் டாட் ஈல வந்து இதை ஸ்பெசிஃபை பண்றேன்னா, இன்கேஸ் ஏதாவது வந்து எனக்கு நெட்வொர்க் ரெக்வஸ்ட் ஃபெயில் ஆச்சு, இல்லாட்டி வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் வந்து சரியா செட் பண்ணல, வாட் எவர் எரர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து எனக்கு பிரிண்ட் அவுட் ஆகி காமிச்சிடும் லாக்ல. ஸோ அதனால ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இதை வந்து நான் செட்டப் பண்றேன். இப்போ வந்து நம்ம ட்ரை கேட்ச் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ட்ரை பிளாக் உள்ள என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இப்போ மெயின் ரெபாசிட்டரி அப்படின்றது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம டைரக்டா எடுக்க முடியும். ஸோ ரெபாசிட்டரியில இப்போ நம்ம கெட் ஜெர்சி நம்பர் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நம்ம கால் பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த என் பாயிண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ணும்போது அதோட லிஸ்ட் ஆஃப் ஐடிஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெட்ரோஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா இஃப் சக்சஸ்ஃபுல்னு ஒரு மெத்தட் இருக்கும். அதாவது இந்த
ஏபிஐ சக்சஸ் ஆகுனா மட்டும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம எதுக்குள்ள இருக்கோம்? ரெட்ரோஃபிட்குள்ள இருக்கோம் அந்த பேக்கேஜ்ல. இந்த ரெட்ரோஃபிட்குள்ள இஸ் சக்சஸ்ஃபுல்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது இந்த ஏபிஐ வந்து சக்சஸ் ஆச்சுன்னா இதுக்குள்ள நம்ம முடியும். இஃப் பிளாக்குள்ள. ஸோ இப்போதைக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜெர்சி ஐடி ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் பாடி டாட் லாஸ்ட் டாட் ஐடி. ஓகே. ஸோ இந்த லைன்ல என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸோட என்டையர் பாடி இருக்குல்ல, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்டையர் பாடின்னும் போது கிட்டத்தட்ட அந்த 5 ஐட்டம்ஸுமே இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம லாஸ்டா இருக்க ஐடியை மட்டும் நம்ம இப்போதைக்கு எடுக்கிறோம். லாஸ்டா இருக்க ஐடி என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெர்சி ஏபிஐ தான் நம்ம ஹிட் பண்ணியிருக்கோம். இதுல லாஸ்டா இருக்க ஐடியோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 18. 18 போது டெஃபினட்டா என்ன ஆகும்னா விராட் கோலி வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டாட்டிக்காவே டிஃபைன் பண்றோம். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 18 தான் இங்க பிரிண்ட் ஆக போகுதுன்றது. இந்த ஜெர்சி மியூட்டபிள் டேட்டான்னு இருக்கா? ஸோ இந்த மியூட்டபிள் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்ட் டைப்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஜெர்சி மியூட்டபிள் டேட்டா வந்து கால் பண்ணுங்க. ஜெர்சி மியூட்டபிள் டேட்டா டாட் போஸ்ட் வேல்யூ. இங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க லைவ் டேட்டால வேல்யூ அப்டேட் பண்றீங்க. இது மூலமா என்ன ஆகும்னா மெயின் ஆக்டிவிட்டியில உங்களுக்கு வியூல வந்து அப்டேட் ஆகும். லேயர் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு மெயின் ரெபாசிட்டரி டாட் கெட் லேயர் நேம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஏபிஐ போறோம்னா இந்த செகண்ட் ஏபிஐல சக்சஸ் ஆன்றத ரெட்ரோஃபிட் ஒன் சக்சஸ் ஆயிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வேல் பிளேயர் நேம் டாட் அதோட என்டையர் பாடி. ஓகே. வேல் ஃபைனல் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு பிளேயர் நேம் டாட் ஃபர்ஸ்ட். ஓகே. இட் டாட் ஐடி ஈக்குவல் டு ஜெர்சி ஐடி. ஓகே. பிளேயர் மியூட்டபிள் டேட்டா டாட் போஸ்ட் வேல்யூ ஃபைனல். ஓகே. ஒன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா நம்மளுக்கு என்டையர் டேட்டாவுமே செகண்ட் ஏபிஐல இருந்து கிடைக்கும். அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் வித் ஐடிஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இந்த ஜெர்சி ஐடியில என்ன கிடைச்சதோ அந்த ஐடியை வந்து நம்ம இங்க செக் பண்றோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடியா செக் பண்ணுவோம் எது மேட்ச் ஆகுதுன்றத. ஓகேவா? எந்த ஐடி வந்து மேட்ச் ஆகுதோ அந்த ஐடியோட பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க போஸ்ட் பண்றோம். ஸோ இந்த பிளேயர்ஸ் மியூட்டபிள் லைவ் டேட்டா வந்து என்ன ஆப்ஜெக்ட்ன்றதை ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. பிளேயர்ஸ் இருக்கும். இப்போ பிளேயர்ஸ் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டா நம்ம ஐடி நேம் ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த கோட் எழுதியாச்சு. ஸோ எல்ஸ் பிளாக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன் எரர். ஓகே. ஒரு மெத்தட் வந்து நம்ம எடுத்துக்க போறோம். எரர் இஸ் ரெஸ்பான்ஸ்ல இன்கேஸ் ஏதாவது மெசேஜ்ல எரர் வந்ததுன்னா நம்ம இந்த ஆன் எரர்ன்ற ஒரு மெத்தடை வந்து ட்ரிகர் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லைவ் டேட்டால இருக்கும் எரர் மெசேஜ். லோடரை வந்து நம்ம ஃபால்ஸ்னு செட் பண்ணியிருப்போம். ஸோ எரர் வரும்போது இந்த சினாரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இந்த வி மாடல் ஸ்கோப் டாட் லான்ச்னு இருக்கா? இதுக்குள்ள வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கோரூட்டின் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எந்த த்ரெட்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா println கொடுத்துக்கோங்க. த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் அப்படின்னு கொடுத்தா போதும். நம்ம வந்து எந்த த்ரெட்ல இருக்கோன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டிக்குள்ள போகலாம். ஓகே. இப்போ நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ள வந்துட்டோம். இப்போ ஆக்டிவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா வி மாடல் டாட் ஜெர்சி மியூட்டபிள் டேட்டா ஜஸ்ட் லைவ் டேட்டாவை பத்தி லைட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஜெர்சி நம்பர்ஸ் நாட் ஈக்குவல் டு நல். ஓகே. இப்படிதான் நம்ம லைவ் டேட்டால வந்து அப்சர்வ் பண்ணணும். ஜெர்சி டேட்டா டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வி மாடல்ல நம்ம லோடரையும் வந்து அப்சர்வ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் பாரோட விசிபிலிட்டியை நம்ம பெர்ஃபெக்டா ஷோ பண்ணணும்.
view dot visible else ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, v மாடலோட லோடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் மியூட்டபிள் டேட்டா. இது வந்து செகண்ட் ஏபிஐ இருக்குல்ல. ஸோ அதோட அப்சர்வபிள் வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். இப்போ பிளேயர் நேம் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா நெக்ஸ்ட் v மாடல் டாட் எரர் மெசேஜ் டாட் அப்சர்வ். ஓகே, ஜஸ்ட் வந்து நம்ம பிளேஸ் மியூட்டபிள் டேட்டாவை இங்க நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்றதுன்றதை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். லோடரும் சரி, எரரையும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏபிஎஸை எப்படி அப்சர்வ் பண்ணணும் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி வந்து அது யூஐல பிரிண்ட் ஆகுதுன்றதையும் நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ரன் பண்ணி செக் பண்ணி ஓகே, இப்போ நான் சீக்வன்ஸ் ஏபிஐ கால் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 18 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலின்னு வருது. ஆனால் லோடர் மட்டும் எனக்கு இப்போ வந்து ஒர்க் ஆகல. ஸோ அது ஏன்றதை இப்போ பார்க்கலாம். வி மாடலுக்குள்ள போங்க. இங்கே நம்ம லோடருக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை எப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு நெட்வொர்க் ரெக்வஸ்ட்லேருந்து நீங்கள் டேட்டாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா லோடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ட்ரூன்னு கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும்ல அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, லோடரை ஃபால்ஸா வச்சுக்கோங்க. ஸோ லோடர் வந்து எண்ட் ஆயிடும். திரும்ப அகைன் இன்னொரு ஏபிஐ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா சீக்வன்ஸா, அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா லோடிங் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா? திரும்ப என்ன பண்ண போறீங்கன்னா அகைன் சக்சஸ் வந்துட்டு அப்புறம் லோடிங் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபால்ஸ். உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஒரு லோடரை அப்சர்வ் பண்றதுன்றத. இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, சீக்வன்ஸ் நெட்வொர்க் கிளிக் பண்றேன். இப்போ லோடர் வந்துச்சா 3 செகண்ட்ஸ் ஆகும். 18 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஏபிஐ வந்து சீக்வன்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு விராட் கோலின்ற ஒரு அவுட்புட் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ லோடர் வந்து எப்படி பண்றதுன்றத பார்த்துட்டோம். மெயினா ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது எந்த த்ரெட்ன்றத பார்க்கணும்னா உங்களால செக் பண்ண முடியும்னு. கரண்ட் த்ரெட் என்னன்றத பார்க்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் த்ரெட் இஸ் த்ரெட் மெயின், அதாவது நம்ம மெயின் த்ரெட்ல தான் இருக்கும் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. நீங்க ஒரு வேலை நினைக்கலாம், நம்ம கோ ரொட்டீன் ரன் பண்ணோம்னா ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் ரன் பண்ணணும்னா பேக்ரவுண்ட் த்ரெட்ல தானே ரன் பண்ணணும், எதுக்காக மெயின் த்ரெட்ல நீங்க ரன் பண்ணிருக்கீங்க இப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எடுத்தோன்னே வந்து நான் இப்போ பேக்ரவுண்ட் நெட்வொர்க் ரெக்வஸ்ட் வந்து எப்படி பண்றது, எப்படி டிஸ்பேச்சர் வந்து ஆட் பண்றது, அதை பத்திலாம் நான் இங்க பேச போறது கிடையாது. ஜஸ்ட் நார்மலா வந்து இது மெயின் த்ரெட்ல எதுக்காக ரன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஏபிஐ தான். ஸோ மெயின் த்ரெட்ல நம்மளால ரன் பண்ண முடியுன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸா நிறைய அதாவது பாத்தீங்கன்னா பாடியில நிறைய டேட்டாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து டேட்டா எடுத்துட்டு வரும்போது ஏதாவது லேக் ஆயிருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம லோடரை வச்சு அதை பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 3 செகண்ட்ஸ் லோடிங்க்கு அப்புறம் நம்ம டேட்டா வந்து பெர்ஃபெக்டா நமக்கு லோட் ஆச்சு. ஏன்னா கம்மி டேட்டாஸ் தான் நம்ம லோட் பண்றதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் போக போக ஐஓ வந்து எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்றேன். டிஸ்பேச்சர் ஐஓ யூஸ் பண்ணோம்னா நம்ம பேக்ரவுண்ட் த்ரெட்ல வந்து நம்மளால பண்ண முடியும். இப்போதைக்கு நான் வந்து யூஐ த்ரெட்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றதுனால ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க ஒரு வேலை யோசிக்கணும். ஸோ டிஸ்பேச்சர் யூஸ் பண்ணனா இங்க என்ன நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வி மாடல் ஸ்கோப் அப்படின்னு இருக்கா, இந்த ஸ்கோப்புக்குள்ள போங்க. போயிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கோருட்டின் ஸ்கோப் அதை வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு மேல உள்ள விஷயத்த ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. கோருட்டின் ஸ்கோப் tied to வி மாடல். this scope will be cancelled when v model will be clear. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வி மாடல் வந்து கிளியர் ஆச்சுன்னா இந்த ஸ்கோப்புமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ this scope is bound to dispatches டாட் மெயின் டாட் immediate. இதை தான் வந்து நீங்க மெயினா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேச்சஸ் டாட் மெயின்னும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் டிஸ்பேச்சர்னும் போது அது என்ன ஆகும்னா யூஐ த்ரெட்ல தான் ரன் ஆகும். அதை தான் இவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூஐ த்ரெட்ல ரன் ஆகும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த லான்ச்சுக்குள்ள
நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த லான்ச்ல வந்து டிஸ்பேச்சர்ஸ் எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஜஸ்ட் லான்ச் வந்து சும்மா நார்மலாவே இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த வியூ மாடல் ஸ்கோப்ல இருக்க இந்த பர்ட்டிகுலர் டிஸ்பேச்சர் டாட் மெயினை வந்து இந்த பர்ட்டிகுலர் லான்ச் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த வியூ மாடல் ஸ்கோப்புக்குள்ள இருக்க டிஸ்பாச்சஸ் டாட் மெயின் இருக்கா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோட் வந்து எடுத்துக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா டைரக்டா கூறுட்டின் வந்து மெயின் த்ரெட்ல ரன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்வன்ஸ் நெட்வொர்க் கால் வந்து எப்படின்றத நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.